டீச்சர்ஸ் கிளாஸ் நடத்தும்போது நோட்ஸ் எடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நோட்ஸ் எடுக்கிறது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப கன்ஃப்யூஸான விஷயமா இருக்குது. ஸோ நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரியான நோட்ஸை எடுக்க முடியும். நோட்ஸ் எடுக்கிறது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் யூஸ் பண்ணக்கூடிய நோட்ஸ் மேக்கிங் டெக்னிக்ஸ். இந்த டெக்னிக்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நோட்ஸ் எடுக்கிறது மொத்தம் 2 டைப்பாக எடுக்கலாம். தட் இஸ் ஒன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், இன்னொன்று அண்டர்லைன் பண்ணுறது. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எப்போ எடுப்போம்னா நம்ம ஃபுல்லாக கிளாஸ் கவனிக்கிறோம், அந்த கவனித்த நோட்ஸை எடுக்கிறது பேர் தான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். அண்டர்லைன் பண்ணுறது டீச்சர்ஸ் நடத்துகிறப்போ உங்கள் புக்கை பார்த்து நீங்கள் அந்த கீவேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணுறது. இந்த 2 விதமாக நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம். நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய முக்கியமான 2 விஷயம் என்னென்னா, நீங்கள் பெனில் நோட்ஸ் எடுக்கிறீங்களா இல்லை பென்சிலில் நோட்ஸ் எடுக்கிறீங்களாங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பெனில் அவங்க பர்ஃபெக்டாக எழுதுவாங்க, ஒரு சிலர் பென்சிலில் எழுதிப்பாங்க. இது இன் பிட்வீன் ஆட் பண்ணணும்னா அதுக்கப்புறம் பொறுமையாக ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் எதில் நீங்கள் நோட்ஸ் எடுக்க போகிறீங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். 2வது முக்கியமான விஷயம், நீங்கள் கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கணும். எந்த கலரில் நீங்கள் நோட்ஸ் எடுக்க போகிறீங்க. ஒரே கலர் நீங்கள் யூஸ் பண்ணியும் எழுதலாம். வேரியேஷனுக்கு நீங்கள் டைட்டில் கொடுத்து அண்டர்லைன் பண்ணலாம். அப்படி இல்லைனா புல்லட் பாயிண்ட்ஸாக நீங்கள் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதலாம். இல்லை நீங்கள் மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா எந்த கலர் எதுக்கு யூஸ் பண்ணணுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹெட்டிங்லாம் நீங்கள் பிளாக் எழுதுறீங்க, பட் அதுக்குள்ளே நீங்கள் எழுதக்கூடிய விஷயங்கள்லாம் ப்ளூ எழுதுறீங்க. டெஃபினேஷன்லாம் நான் வந்து ரெட் கலர் எழுதுறேன், ஃபார்முலாஸ்லாம் க்ரீன் கலர் எழுதுறேன்னு இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக அந்த கலர்ஸும் அந்த கலர்ஸ் எதுக்குங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். இந்த 2 பாயிண்ட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதை நீங்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும். அண்ட் நோட்ஸ்ன்னு வரப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் இருக்குது, நீங்கள் கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணக்கூடிய நோட்ஸும் இருக்குது. அது எப்படி எடுக்கலாங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது பூமி வந்து சூரியனை சுற்றி வரதை பார்க்குறோம். பூமி தன்னைத்தானே சுற்றுறது ரொட்டேஷன். பூமி தன்னையும் சுற்றிட்டு அந்த சூரியனை ஒரு வருஷத்தில் சுற்றி வரதுக்கு பேர் தான் ரெவல்யூஷன். பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் 24 மணி நேரம், அதுதான் ஒரு நாள்னு சொல்லுவோம். பூமி சூரியனை முழுக்க சுற்றி வரதுக்கு எடுத்துக்கக்கூடிய பொழுது 365 நாள், அதை நம்ம ஒரு வருஷம் சொல்லுவோம். பூமி இந்த மாதிரி தன்னைத்தானே சுற்றுறதும் அதாவது ரொட்டேஷனை செய்கிறது மூலியமாகவும் அதே எலிப்டிக்கல் பாத்தில் அது சூரியனை சுற்றி வர்றது மூலியமாக தான் நமக்கு டே அண்ட் நைட் மாறுது. அண்ட் நிறைய சீசன்ஸ் வந்து நமக்கு நம்ம பூமியில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதுதான் பூமியோட சுழற்சி, அதாவது ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன். இந்த கான்செப்டை உங்கள் டீச்சர்ஸ் டீச் பண்ணோன்னே இதை எப்படி நோட்ஸாக எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் நீங்கள் அதுக்கு ஒரு டாபிக் கொடுக்கணும். இப்போ நம்ம மெயினாக எதை பற்றி பார்க்குறோன்னா எர்த்தை பற்றி பார்க்குறோம். எர்த்துன்னு ஒரு டாபிக் கொடுங்க. அந்த எர்த்து கீழே மெயினாக இன்னைக்கு லெசனில் என்ன பார்த்தோம், ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் அடுத்து எழுதுங்க. ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷனில் நீங்கள் டீச்சர்ஸ் சொன்னதை அப்படியே எழுதக்கூடாது, உங்கள் புக்கில் இருக்கிறதையும் அப்படியே எழுதக்கூடாது. நீங்கள் அந்த லெசனை கவனிச்சது மூலிமா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கிறதான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் ஸ்பிட் பண்ணிக்கோங்க. ரொட்டேஷன்னா பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிறது, அது ஒரு பாயிண்டாக எழுதலாம். நெக்ஸ்ட், அது எடுத்துக்கக்கூடிய நேரம் ஒரு நாள், அதாவது 24 மணி நேரம். இது மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடியது டே அண்ட் நைட் மாறி மாறி வருது. அதே ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா பூமி வந்து சூரியனை முழுசாக சுற்றி வர எடுத்துக்கக்கூடியது பேர் தான் ரெவல்யூஷன். அண்ட் அதோட கால அளவு 365 நாள், அதாவது ஒரு வருஷம். அண்ட் 3rd பாயிண்ட், இது மூலிமா தான் நமக்கு நிறைய சீசன்ஸ் வருது. அவ்வளோதான். இப்போ இந்த ஒரு கிளாஸை நீங்கள் நோட்ஸாக எடுக்கணும்னா இந்த மாதிரி எடுக்கலாம். இப்போ இது பார்க்குறப்பவே இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன கவனித்தோம், டீச்சர்ஸ் என்ன சொல்லிக் கொடுத்தாங்கிறது நமக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நீங்கள் எப்போதும் எடுக்கிறது உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ டீச்சர்ஸ் சொல்கிறது அப்படியே எழுதக்கூடாது, நீங்கள் புக்கில் இருக்கிறது அப்படியே எழுதக்கூடாது. நீங்கள் அன்றைக்கி கிளாஸை கவனித்தது மூலியமாகவும் புக்கை ரீட் பண்ணது மூலியமாகவும் உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சுங்கிறத நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதிட்டாலே உங்களுடைய நோட்ஸ் ரெடி. இப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை நீங்கள் எடுக்கணும். அண்ட் அண்டர்லைன் பண்ணுறதுக்கு வருவோம். இப்போது நீங்கள் புக்கில் நீங்கள் டீச்சர் சொன்ன கையோடையே நீங்கள் புக்கில் அண்டர்லைன் பண்ணுறீங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் இப்போ அந்த நோட் மேக்கிங்கில் நான் என்ன காமிச்சேனோ அதே மாதிரி அந்த புக்கில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ரொட்டேஷன், டே அண்ட் நைட், 24 ஹவர்ஸ், இந்த மாதிரி அந்த அண்டர்லைன் பண்ணி பார்த்துனாலே உங்களுக்கு அதை படிக்கிறப்போ இதுதான் கான்செப்ட்டுங்கிறது உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். அண்ட் இம்பார்ட்டன்ட்லி, புக்கில் அண்டர்லைன் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா அண்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸோ ஒரு டெஃபினேஷனோ ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோ உங்கள் டீச்சர் சொன்னாங்கன்னா அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த வேர்டுக்கு நீங்கள் ஆரோ மார்க் போட்டு நீங்கள் எழுதிக்கிட்டு தான் உங்களுக்கு புரியும். இதே தான் நீங்கள் நோட்ஸ் எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது சொன்னாங்கன்னா அதை அந்த இடத்துக்கிட்ட நீங்கள் இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணி அதோட பாயிண்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த புக் எடுத்து பார்க்கும் போதும் அந்த நோட்ஸை ரெஃபர் பண்ணுறப்பையும் உங்களுக்கு இதுக்காக தான் இதை சொன்னாங்க, இதுனா இதோட மீனிங் இதுதாங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இந்த ஒரு மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்தாலும் சரி அண்ட் உங்கள் புக்கை பார்த்து நீங்கள் கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி நோட்ஸ் எடுத்தாலும் சரி உங்களுக்கு எப்போதுமே நீங்கள் என்ன படிச்சிங்கிறது புரியும். அண்ட் அந்த கான்செப்டை நீங்கள் ஈஸியாக
ஈஸியாக ரீகால் பண்ணுறதுக்கும் உதவும். இதுதான் நோட் மேக்கிங். இந்த நோட்ஸ் எடுக்கக்கூடிய டெக்னிக் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய டெக்னிக். ஸோ நிறைய பேர் நிறைய மாதிரி நோட்ஸ் எடுப்பாங்க. நான் எடுக்கக்கூடிய இந்த நோட் மேக்கிங் மெத்தட் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் நோட்ஸ் எடுத்து உங்களுடைய லெசன்ஸை படிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங் வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டடி வெல் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.